ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையப் போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதி ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், அதன் பின்பு மாதத்தின் பிற்பகுதி ராசிக்குள்ளேயும் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதி மனரீதியாக ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ராசிக்குள்ளே உங்களுடைய ராசிநாதன் வரும் பொழுது உங்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பாக இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இனம் புரியாத ஒரு குழப்பம் நிலவிக்கொண்டே இருக்கும். எதிலும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது விரைவில் வர முடியாமல் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல். சில நேரங்களில் தசாபுக்தி காலங்கள் சரியாக போகாத நேரத்தில் மன அழுத்தமோ தூக்கமில்லாத தன்மையோ கூட சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவோடு இணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வு உங்களுக்கு மிகவும் சாதகமாக தொழில் ரீதியாக இருக்க போகிறது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள், இல்லை வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க, இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் குரு சேர்க்கை என்பது ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பாக நிறைய பேருக்கு அமையும். வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய காலம், தசாபுக்தி காலங்களும் ஒத்து வந்தது அப்படின்னா நினைத்த மாதிரி மனதிற்கு திருப்தியான சொந்த வீடோ வாகனமோ உங்களுக்கு அமைய வாய்ப்புண்டு. தந்தை வழியில் ஆதாயம் நிறைந்த மாதமாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும். தந்தை வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்கள், இல்லை அப்பா செஞ்ச வேலையே நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமாக அந்த தொழில் அமைப்பு இருக்கும்.
பொதுவாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை ரீதியான ஒரு நல்ல சாதகமான சூழல் இந்த மாதத்தில் நிலவ போகிறது. புதுசாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான உதவிகளோ அல்லது அந்த கரெக்டான கைடன்ஸு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் மன மகிழ்ச்சியோடு காணக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது. மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்வது, வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்வது, இல்லத்தில் எப்போதும் உற்சாகத்தோடு காணப்படுவது, இந்த மாதிரி பெண்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தில் அதிகம் காணப்பட போகிறீங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் குறையும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எதெல்லாம் கொஞ்சம் பயந்து பின்வாங்கி நீங்கள் இருந்தீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் பேச்சில் மிகவும் தெளிவாக இருக்கணும். எதை பேசுகிறோம், தெரிந்து தான் பேசுகிறோமா, நமக்கு முடிந்த விஷயங்களை நாம் வாக்குகளாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து பார்த்து பேச வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா 2/11 புதன் ராசியிலேயே வக்ரகதியில் இந்த மாதத்தின் 3/4 நாட்கள் இருக்க போகிறார். அதனால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. முடிந்தவரை மௌனம் சாதிப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு சாதகமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்குது. வேலை செய்யும் இடத்துலையும் மேலதிகாரிகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது போகலாம். இல்லை ரெக்கமெண்டேஷன் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு அவர்களிடத்துல நீங்கள் கேட்க போனீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவது அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று குறைவாக இருக்குது. பணப்புழக்கம் என்பது சிறிது குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏதோ ஒரு பணம் வருது, ஆனால் அந்த பணத்தை தாண்டி செலவுகள் அதிகமாக வருது. இல்லை எதிர்பாராமல் திடீர்னு ஒரு செலவு வருது, அது நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கையில் பணம் இல்லை. இந்த மாதிரி சில சூழல்கள், தசாபுக்தி காலங்கள் சரியாக போகவில்லை அப்படின்னா அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை அப்படி ஓரமாக வச்சுட்டு இருக்கிற விஷயத்தில் எப்படி நாம் உயர முடியும், எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி வக்ரகதியில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆசைகள் சில நேரத்தில் நமக்கே பிரச்சனைகளாக மாறலாம். அதனால் ஆசைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பதில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அப்படின்னு பாருங்கள். மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக அற்புதமாக இருக்கும். லாபம் நோக்கோடு இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வளர்ச்சி உண்டு. இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்தெந்த தினத்தில் சந்திராஷ்டமம் வருதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 இரவு 7:12 முதல் ஆகஸ்ட் 23 இரவு 7:54 வரையிலும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.